வாங்க ஹெல்த்தியான ஒரு டயட் லஞ்ச் பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சூப்பரான ஒரு சாம்பார், மிளகு ரசம், வாழைக்காய் ஃப்ரை. சரி, இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் மிக்ஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இந்த பருப்புல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், குக்கரோட லிட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விடலாம். ஏன்னா பருப்பு நெட்டு நெட்டாக இருக்கக்கூடாது, பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கணும். பருப்பு மசிஞ்சு இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சாம்பார் தாளிக்க கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகு. இப்போ இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனா வதக்க வேண்டாம், கண்ணாடி பதம் இருந்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்காய், அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். கூட கல்லுப்பு போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கும், நம்ம வேலையும் ரொம்ப ஈஸியா முடியும். நல்லா வதங்கிருச்சு. இப்ப கரைச்சி வச்சிருக்க புளியில பாதி தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊத்திருக்கோம், புளி தண்ணியும் ஊத்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நான் வீட்லயே அரைச்சு சாம்பார் பொடிய ஒரு 1 1/2 ஸ்பூன் போடுறேன். ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க. கொதிக்கட்டும். நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம. நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சு வேகணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும். நெட்டு நெட்டா வேக வச்சிடாதீங்க. இப்போ ரெடியா இருக்க அந்த குழம்ப பருப்போட மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில்ங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை கடைசியா போட்டு குக்கரோட லிட்டை எடுத்து மூடி ஒரே ஒரு விசிலுங்க. அவ்வளவுதாங்க. சும்மா ஜம்முன்னு ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. வாங்க எப்படி மிளகு ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல மிளகு, பூண்டு, ஜீரகம், கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லிய காம்போட போடுங்க. அப்பதான் ரசம் ரொம்ப சுவையா இருக்கும். 3 வரமிளகா காம்போட போடுங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ரொம்ப கொரகொரப்பு வேணாம், ரொம்ப மையாவும் அரைச்சிடாதீங்க. ரெண்டுத்துக்கும் மிடில்ல அரைங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு.
ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை போட்டாச்சு. அரைச்ச தக்காளியும் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருந்தோம். அந்த புளியை கரைச்சு அதுல பாதி தண்ணிய ரசத்துக்கு ஊத்திக்கலாம். அப்படியே கல்லுப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டா போதும். இப்போ அந்த கல்லுப்பை போட்டுட்டு நல்ல ரசத்தை கையை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. கையை வச்சு மசிச்சு விடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்தோட டேஸ்டே. அப்படி யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் அப்படி அப்படியே முழுசு முழுசா இருக்கும். அதோட நம்ம தக்காளி அந்த மசாலா எல்லாத்தையும் கல்லுப்பு எல்லாத்தையும் மசிக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்குங்க. இப்போ இது மசிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, அடுப்புல வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க ரசத்தை. ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வைக்காதீங்க. மிடிலா வைங்க. அதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. ரசத்தை கொதிக்க விட்டுட்டீங்கன்னா கசப்பு தட்டிடுங்க. அப்புறம் ரசம் சாப்பிட்றது நல்லாவும் இருக்காது, சாப்பிடவும் முடியாது. ரசம் ஒரு பொங்குன மாதிரி வரும், நுரக்கட்டி. அது வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன ஹெல்த்தியான லஞ்ச் செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம். சோறு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், மிளகு ரசம், சப்பாத்தி, வாழைக்காய் ஃப்ரை, பீட்ரூட் பொரியல், எக்கு குழந்தைங்களுக்கு மட்டுங்க, தண்ணி, அப்பளம். ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்றேன்னா, நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு. அதனால குழந்தைங்களுக்கு மட்டும் முட்டைங்க. சரி, அவ்வளவுதாங்க. வாங்க சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான டயட் லஞ்ச்.